ஜானகி வேண்டாம். இருக்கட்டும்ங்க. நீங்க வெளியே நிறைய அலையறீங்க, அசதியா இருக்கும்ல. அந்த கடவுள் தான் உங்களையும் நம்ம பொண்ணையும் சீக்கிரம் சேர்த்து வைக்கணும். என் பொண்ணு நாளைக்கு வேண்டிட்டு சேர இந்த அன்னதானத்துக்கு அப்புறம் அவ வாழ்க்கை மாறணுமா? இவரோட கோவத்தை மறந்து என் பொண்ணையும் கதிரையும் மன்னிச்சு சீக்கிரம் வீட்டுக்கு கூப்பிடணும். அதுக்கு நீதான் தாயை ஒரு வழி பண்ணணும். நீங்க வருவீங்களோ இல்லையோன்னு பாத்துக்கிட்டே இருந்தம்மா. நான் எப்படிடா வராம இருப்பேன்? உங்க வாழ்க்கையில என்ன நல்ல காரியம் நடந்தாலும் உன் அம்மா நான் ஆசீர்வாதம் பண்றதுக்காக வந்து நிப்பேன். கூடவே நந்தி மாதிரி நானும் வந்து நிப்பேன். முதல்ல அந்த இடத்துல கோவில் நிலம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஐயா, அதுக்கு என்ன இப்போ? முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, கோயில் நிலத்துக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். ஐயா, நீங்க விக்கிற வேலையை பாருங்க. அது தப்புங்க. இன்னொருத்தர் இடத்தையே அப்படி அபகரிக்க கூடாது. இது பொது சொத்து. அதுல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. அத்த வாங்க, எல்லாருக்கும் உங்க கையால கொடுங்க. வேண்டாம், இது நீ சம்பாதிச்சு உன் முதல் மாச வருமானத்துல கொடுக்கற. நீங்க 2 பேரும் கொடுங்க. அத்த, நீங்களும் மாமாவும் இல்லைன்னா சின்ன வயசுலயே என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். வாங்க. அரை அடியா இருந்தா கூட பொது நிலத்தை நான் எடுத்துக்க மாட்டேன். எதையும் சட்டப்படி நேர்மையா தான் நான் செய்வேன். அதுக்குதான் விஏஓ கிட்ட பேசுறதா சொல்லிருந்தேன். அக்கா, யாருக்கா இவரு? இவர் உங்க புள்ளையா மருமகனா? புள்ளைக்கு புள்ள, மருமகனுக்கு மருமகன், ரெண்டுமே தான். எதுக்குமா இப்படி கேக்குறீங்க? அவர் வேண்டிக்கிட்டு கொடுக்கற பிரசாதத்தை மாமியார் உங்க கையால கொடுக்க சொல்றாரு பாருங்க. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணும். ஆமாங்க, ரொம்ப நல்லவன் தான். இவனாலதான் என் பொண்ணு வாழ்க்கையும் நல்லா இருக்கு. என் பொண்ணு இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படியா? அவர் வளர்ப்பு நல்லா இருந்திருக்குங்க. சரியா சொன்னீங்கம்மா. என்ன வளர்த்தவங்க 2 பேருக்கு இருக்கிற நல்ல மனசு இந்த உலகத்துல வேற யாருக்குமே இல்லை. என்னமாயா? ஆமா ஆமா, அவங்கள மாதிரி யாரும் வரவே முடியாது. சரிங்கம்மா, சந்தோஷம். நான் வரேங்க. வாங்க. டைம் ஆயிட்டு இருக்கு. அவர் வருவாரான்னு தெரியல. சரி, நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். சரிங்க ஐயா. ஹலோ, ஐயா. விஏஓ வந்துட்டாரா ஐயா? அவரை பார்த்துட்டு போயிடலாங்க ஐயா. இவ்வளவு நேரம் காத்திருந்தும் வரலையேன்னு தான் கிளம்புறேன். சரி, அப்போ பேசிட்டே போயிடு. சரிங்க ஐயா. உங்க 2 பேரையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதானா? எல்லாரும் வருமானம் வந்தா அது அவங்களுக்காக ஏதாவது பொருள் வாங்கி செலவு பண்ணுவாங்க. ஆனா நீங்க சாமியை வேண்டிக்கிட்டு மத்தவங்களுக்காக இப்படி அன்னதானம் பண்றீங்க பாருங்க. உங்க 2 பேரோட நல்ல மனசுக்காகவே நீங்க சீக்கிரமா முன்னேறி வருவீங்க. பெரியம்மா அதெல்லாம் நல்லா பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பெரியப்பாவும் இவங்கள பத்தி கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாரு. இவங்க 2 பேரையும் திரும்ப வீட்டுக்கே கூப்பிடுவாரு பாருங்களேன். அது நடக்கணும்னு தான் எல்லா நாளும் நான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அது நடக்கணும். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. கதிர், அதை எடு. அத்த, இந்தாங்க அத்த. என்னதுப்பா இது? இதுலயும் நாங்க செஞ்ச பிரசாதம் தான் இருக்கு.
அம்மா இந்த பிரசாதத்தை அப்பாவுக்கு கொடுக்கணும்னு ஆசையா இருக்குமா. நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே கொடுங்க. இங்க சந்தோஷத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இருக்கணும். அவ்வளவுதானே, கொடுத்துருவோம். அவரு என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? பெரியம்மா, அதான் நேத்து பெரியப்பா கிட்ட கோவில்ல இருந்து அன்னதானம் கொடுக்க பேசினாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அப்போ பதட்டத்துல ஏதோ சொன்னேன், இப்ப மறந்துட்டேனே. பெரியம்மா, அதிகமா பொய் சொல்றவங்க தான் சொல்ற பொய்ய ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க எப்பவாவது நல்லதுக்காக பொய் சொல்றவங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இத அப்பா கிட்ட கொடுக்க முடியல உங்களால? சரிடா, எப்படியாவது நான் அவரை சாப்பிட வச்சிடுறேன். கதிர், கங்க்ராட்ஸ். இன்னும் பிசினஸ் நல்லா பண்ணுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். பெரியம்மா, நம்ம சாமி கும்பிட்டுட்டு போலாமா? நாங்க வரோம். ஒரு நிமிஷம். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எழுந்திருங்க, நல்லா இருங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். பாய். பாய் மாயா.